to Sarah's Kitchens. வணக்கம். இன்றைக்கு நாங்கள் செய்ய போகிறது வந்து சிக்கன் அண்ட் எக் ரோல். அதில் அவிச்ச முட்டை வச்சு சிக்கன் கறியோடு செய்கிற இந்த ரோல் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறதும் சரியான சுலபம். எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்கோ. முதல்ல நாங்கள் கறியை வைப்போம், சிக்கன் கறியை வச்செடுப்போம். ஸோ அதுக்கு தேவையான எண்ணெயை சட்டியில் விட்டுட்டு எண்ணெய் கொதிச்சா பிறகு நாங்கள் 2-3 சின்ன கருவாத்துண்டு போட்டு வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு வதக்குவோம். நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வெட்டி வச்சிருக்கிறேன், 4 பச்சை மிளகாயும் அதை போட்டு நல்லா வதக்கி எடுக்க போகிறோம். ஓகே, இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கி கொண்டு வரைக்க உள்ளி இஞ்சி பேஸ்ட்டை போடுவோம். நான் ஃப்ரெஷ்ஷாக குத்தி வச்சிருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உள்ளி இஞ்சி பேஸ்ட் போடுறேன். பச்சை மணம் போடுறதுக்கு நல்லா சேர்த்து வதக்குவோம். இன்றைக்கு நான் ஒரு 1/2 கிலோவுக்கு கொஞ்சம் கூட இருக்கிற இறைச்சி எடுத்து வெட்டி வச்சிருக்கிறேன். எலும்பில்லாத இறைச்சி சிக்கன் பிரஸ்ட் தான் வண்டி வெட்டி வச்சிருக்கிறேன். ஸோ வெட்டி கழுவி உப்புத்தூள் மஞ்சள் போட்டு பிரட்டி ஊற வச்சிருக்கிறேன். உப்புத்தூள் மஞ்சள் நாங்கள் முதலே போட்டு ஊற வைக்கிற இறைச்சி நல்ல டேஸ்டாக இருக்கும், கறியில் ஊறி நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் இப்படி செய்யாட்டி இனிமேல் இப்படி செய்து பாருங்க. ஓகே, இறைச்சியை வெங்காயத்தோட போட்டு நல்லா கிளறிட்டு நாங்கள் இப்படி எண்ணெயில் பொரிச்செடுப்போம். பொரிச்செண்டா அப்படியே வதக்கி எடுப்போம். ஒரு 3-4 நிமிஷம் அப்படியே வச்சு நாங்கள் எண்ணெயில் அப்படியே பிரட்டி எடுத்தா பிறகு மூடி ஒரு 5 நிமிஷம் நாங்கள் அடுப்பை கொஞ்சம் சிம்முக்கு மீடியத்துக்கு முடியல வச்சுட்டு மூடி விடுவோம். அப்போ இறைச்சியில் இருக்கிற தண்ணி விட்டு எண்ணெயோட சேர்ந்து இறைச்சி அவிஞ்சோட்டு இருக்கேன். இந்த நேரம் நாங்கள் வெட்டி வச்சுக்கிற உருளைக்கிழங்கு இதோட போடுவோம். உருளைக்கிழங்கு வந்து நான் 1 கிலோவுக்கு கிட்ட உருளைக்கிழங்கு வெட்டி இருக்கிறேன். ரோலுக்கு வந்து எப்போவுமே உருளைக்கிழங்கு கொஞ்சம் கூட கடிப்பட்டால் நல்லா இருக்கும். ஸோ நான் உருளைக்கிழங்கு 1 கிலோவுக்கு மேலே வெட்டியிருக்கிறேன். அதை போட்டு இதோடு சேர்த்து கிளறி இறைச்சியோட நல்லா விடுவோம். எண்ணெயில் சேர்ந்து பொரிகிறதுக்கு ஒரு 2-3 நிமிஷம் இப்படியே ரெண்டையும் சேர்த்து வச்சு கிளறி விடுவோம். பிறகு நாங்கள் மூடி விட்டுட்டு ஒரு கொஞ்சம் நேரம் 2-3 நிமிஷம் மூடி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு அவிய வைக்க போகிறோம். இப்போ நான் இறைச்சி உருளைக்கிழங்கு அவிகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட போகிறேன். உப்புத்தூள் வந்து நான் முதலே சிக்கனில் போட்டபடியாக நான் உப்பு மட்டும்தான் இனி போட போகிறேன். தூள் போடையில். ஏன்னா ரோலுக்கு வந்து உரைப்பு கொஞ்சம் குறைவாக இருந்தால் நல்லா இருக்கும். இல்லை உங்களுக்கு தூள் உரைப்பு தேவைன்னா நீங்கள் போடலாம். நான் இப்போ உருளைக்கிழங்கு போட்டபடியாக இன்னும் கொஞ்சம் உப்பு போடுறேன். நல்லா கிளறி போட்டு தேவையான உப்பு போடுவோம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு அவிய விடுவோம். மூடி ஒரு 5 நிமிஷம் அடுப்பை வந்து மீடியமில் விட்டு நல்லா இறைச்சி அவிய விடுவோம். மீடியத்துக்கு மேலே கூட்டாதீங்க. ஓகே, இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து இறைச்சி நல்லா அவிஞ்சு ரெடியாக இருக்குது. இப்போ நாங்கள் நார்மலாக கறியாக சாப்பிட்றதுனா இந்த பதத்தில் நிப்பாட்டலாம். ஆனால் ரோலுக்கு தண்ணி வற்றி நல்லா பிரண்டு வரணும். ஸோ நாங்கள் திருப்பி மூடி விட போகிறோம். கிளறிட்டு உப்பு உரைப்பை பார்த்துக்கொள்ளுங்க, டேஸ்ட் பண்ணி. ஓகே, இப்போ அடுப்பு நல்லா குறைச்சிட்டு பாருங்க, நல்லா கணக்காக வந்திருக்குது. இதை விட இருக்க தேவையில்லைன்னா உருளைக்கிழங்கு நோமலாயே தண்ணியை இழுத்துடும். நாங்கள் இறைச்சி கறிக்கு தேவையான வாசனை தூளை போட்டு கிளறி போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விடலாம். இந்த சூட்டிலேயே எங்களுக்கு இந்த வாசனை பொருள் எல்லாம் சேர்ந்து இறைச்சி கறியோட மிக்ஸ் ஆகிடும். நாங்கள் ரோல் சுற்றுறதுக்கு முதல் கறியாக நல்லா ஆற வைக்கணும். ஸோ இப்போ நாங்கள் கறியை ஆற வச்சுட்டு கறி ஆறினா பிறகு ரோல் சுற்ற போவோம். ஓகே, இப்போ நான் ஆறின கறியில் அரைவாசி கறி எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு தேவையான ரோலை நீங்கள் சுற்றி கொள்ளுங்க. இல்லை அவிச்ச முட்டியை வெட்டி பாதியாக வச்சுருக்கிறேன். ரோல் சுற்றுறதுக்கு துவைச்செடுக்கிறதுக்கு தேவையானதுக்கு என்னென்னு சொல்கிறேன், செல்ஃப் ரைசிங் ஃப்ளவர், ரெடிமேட் பேப்பர், ரோல் பேப்பர், தோசை சுட்டும் சுடலாம், ரோல் சுற்றலாம். நாங்கள் ரெடிமேட் பேப்பரில் செய்கிறோம். மற்றது பிரெட் கிரம்ஸ். இப்போ முதல்ல வந்து நாங்கள் மாவை கரைச்செடுப்போம். நாங்கள் முட்டையில் துவைக்க வந்து எங்களுக்கு ரோல் வந்து கொஞ்சம் சாஃப்டாக வரும். நாங்கள் நெக்ஸ்ட் டேஸ் எல்லாம் சாப்பிட போகிறோம்னா இந்த மாவில் துவைச்சி சுட்டு பாருங்க, நல்லா மொரண்டே இருக்குது. ஸோ தேவையான அளவு உப்பு போட்டுட்டு தண்ணி விட்டு கொஞ்சம் தண்ணியாக கரைச்செடுப்போம். கட்டி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் கரைச்சிடுங்க.
மா வந்து என்னென்னு சொல்கிறது, நல்லா கரைஞ்சி தண்ணி பேஸ்ட்டாக இருக்கணும் பாருங்கள். இப்போ இந்த பதத்தில் நாங்கள் மாவை கரைச்செடுப்போம். ஓகே, இப்போ ரோல் எப்படி சுற்றுறதுன்னு பார்ப்போம். இந்த ரோல் பேப்பர் ரெடிமேட் பேப்பரில் நீங்கள் ரோல் சுற்ற போகிறீங்கன்னு சொன்னால் ஒரு 5-6 மணி நேரத்துக்கு முதலே ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வெளியில் வைங்கோ. அப்போ தான் பேப்பர் இலகி இருக்கும். இப்படி உருக்கிக்க ஒன்றொண்டா செப்ரேட்டாக வரும். இப்போ நான் இந்த பேப்பரை வந்து ஒரு பிளேட்டில் வச்சுருக்கிறேன். இந்த கோனர் வந்து ஒரு கோனர் கீழே நிற்கிற மாதிரி வைங்கோ. அப்போ தான் எங்களுக்கு ரோல் சுற்ற ஈஸியாக இருக்கும். ஓகே, தேவையான அளவுக்கு கறியை அந்த கோனர்கிட்ட நாங்கள் வச்சுட்டு முட்டையில் ஒரு பாதி முட்டை எடுத்து அதையும் வச்சு சேர்த்து சுற்ற போகிறோம். ஸோ ஒரு மடிப்பு மடித்து அப்படியே உருட்டி கொண்டு வந்து 2 சைட்டாலையும் மடிச்சுட்டு நாங்கள் அப்படியே ரோலை கொண்டு வந்து முடிச்சு விடலாம். நார்மலாக ரோல் எல்லாருக்கும் சுத்த தெரியாத வரைக்கும் சொல்கிறேன் பாருங்க. இப்போ ரோல் ரெடி ஆகிடுச்சு. நார்மல் ரோலை விட கொஞ்சம் பெரிய ரோலாக தான் இருக்கும், ஏன்னா நாங்கள் முட்டை வைக்கிற வழியாக. ஓகே, இப்படி நீங்கள் எல்லாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ரோலை சுற்றி கொள்ளுங்க. இந்த ரோல் வந்து நீங்கள் 2 ரோல் சாப்பிட்டாலே வயிறு நல்லா முட்டிடும். ஒரு லஞ்சுக்கு நீங்கள் கொண்டு போகிறண்டா கூட இதில் 2 கொண்டு சாப்பிட்டீங்கன்னா குறைப்பாயும் இருக்கும், அதே நேரம் வயிறு முட்டி நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். ஓகே, இப்படி உங்களுக்கு தேவையான அளவு அன்றைக்கு தேவையான அளவுக்கு முட்டை வைக்கிறபடியாக ஒரு செய்தால் நல்லா. ஓகே, இப்போ தேவையான அளவுக்கு சுற்றி வச்சுட்டு இப்போ மாவில் துவைச்சி நாங்கள் ரஸ்க்கு தூளில் துவைக்க போகிறோம். இப்போ நாங்கள் இந்த பேப்பரில் கடைசியாக முடிஞ்ச பேப்பரை வந்து ஒட்ட போகிறோம். அதாவது ரோல் பேப்பரில் கொண்டு வந்து முடித்த இடத்துக்கு கொஞ்சம் மா போட்டு அதை ரோலோட சேர்த்து ஒட்ட போகிறோம். இல்லைன்னு சொன்னால் நாங்கள் பொறிக்கேக்க உடம்பு வந்து கிளம்பி கொண்டு நிற்க பார்க்குறோம் பாருங்கள். இப்போ நல்லா ஒட்டிட்டு இதை மாவில் துவைச்சிட்டு இந்த ரோலை அப்படியே பிரெட் க்ரம்ஸில் துவைச்சி எடுத்தால் எங்களுக்கு பொரிக்கிறதுக்கு ரோல் ரெடி ஆகிடும். இப்படி ஒரு கரண்டியாலேயோ முள்ளு கரண்டியாலேயோ நாங்கள் மாவில் ரோலை போட்டு எடுக்க எங்களுக்கு தேவையில்லாத அந்த மா வந்து ரஸ்க்குள்ளே ஊற்றுனா, இல்லாட்டி எங்களுக்கு இந்த பிரெட் க்ரம்ஸ் வந்து வேஸ்ட்டாக போயிடும். மாப்பட்டு கையில் நாங்கள் போட்டு எடுத்த வேண்டாம். ஓகே, இப்போ எல்லா பக்கமும் இந்த பிரெட் க்ரம்ஸ் படுற மாதிரி ரோலை சுற்றி 4 பக்கமும் துவைச்சிடுங்க. எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாப்பட்டு இருக்கிற தூளுகளை எடுத்து போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிரெட் க்ரம்ஸை போட்டு நீங்கள் இதே மாதிரி எல்லா ரோலையும் மாவில் துவைச்சி ரஸ்கில் துவைச்சிடுங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரோல். நல்ல முதல் நாள் சுட்டாலும் அடுத்த நாள் சாப்பிட்றக்கையும் அப்படியே மொரண்டு இருக்கும். நீங்கள் செய்து ஒருக்கா சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். ஆட்டிறைச்சி ரோல் சாப்பிடாதாக்கள் கூட இது விரும்பி சாப்பிடுவீங்க. செய்கிறதும் சரியான சுலபம், டைம் கொஞ்சம் தான் எடுக்கும். இப்போ நாங்கள் ரோல் எல்லாம் சுற்றிட்டோம், பொரிச்செடுக்க போகிறோம். எண்ணெய் கொதிச்சு கொண்டு இருக்குது. ஸோ ரோலை போடுவோம். இப்போ மற்ற ரோலுகள் வந்து மெல்லிஸாக இருக்கும், நிறைய ரோல் போடலாம். இது இறைச்சி வச்சு செய்கிறது பெரிய ரோலாக இருக்கிறபடியாக இறைச்சியும் முட்டையும் 3 முண்டை நான் போட்டு எடுக்கிறேன். 2 பக்கமும் நல்ல மொரண்டு வார அளவுக்கு பொரியட்டும். ஸோ ஒரு பக்கம் பொரிஞ்ச பிறகு நாங்கள் மற்ற பக்கம் பிரட்டி விடுவோம். அடுப்பை கூட்டி விடாதீங்கோ, எரிஞ்சுவோம். ஸோ அடுப்பை மீடியத்துக்கும் ஹையுக்கும் நடுவில் வச்சு நல்லா பொரிச்சிடுங்க. இந்த பபிள்ஸ் எல்லாம் போகும் வரைக்கும் பொரிக்கணும். இப்போ பாருங்க, பபிள்ஸ் எல்லாம் போயிட்டுது. இப்போ நாங்கள் இறக்கி ஒரு டிஷ்யூவில் வச்சோம்னு சொன்னால் எங்களுக்கு ரோல் ரெடி ஆகிட்டுது. சுட சுட நல்ல சுவையான ரோல், அவ்வளவு நல்ல டேஸ்டாக இருக்கும். நீங்கள் செய்து சாப்பிடுங்க. இப்படியே உங்களுக்கு எவ்வளோ ரோல் தேவையோ அவ்வளோத்தையும் பொரிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறதும் சுலபம். இந்த சிக்கன் ரோல் எல்லாருக்குமே பிடிக்கும். செய்து சாப்பிட்டுட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சேனலை எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நான் உங்களை கூடிய விரைவில் அடுத்த ரெசிபியோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.